Hi everyone, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிப்ஸை பற்றினது தான். ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸில் பைனரி ஃபைல்ஸில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். போர்டு எக்ஸாமில் ரைட் அ ப்ரோக்ராம் அப்படின்ற கொஷினை பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு பயமாக இருக்குது, ரைட்? நான் அது ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. நீங்கள் கொஷினை எழுதவே வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருந்தாலும், பைனரி ஃபைல்ஸில் எந்த ஒரு கான்செப்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம் கேட்டிருந்தாலும் நீங்கள் 4 மார்க் கொஷினுக்கு நான் சொல்கிற லைன்ஸை மட்டும் எழுதினா போதும், உங்களால் 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, CBSE மார்க்கிங் ஸ்கீமை வச்சு நான் அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணுறாங்க. எங்களால் மார்க் போடுறதுக்கான சான்சஸை நீங்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் ரைட் அ ப்ரோக்ராம் அப்படின்ற கொஷின்ஸை பார்த்தா ஒரு சில ஆன்சர்ஸ் மட்டுமாவது எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா எங்களால் கொஞ்சம் மார்க் ப்ரொவைட் பண்ண முடியும், ரைட்? இட் மேபி 4 மார்க் கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில லைன்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு மார்க் கொடுக்க முடியும். அது என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா மார்க் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண டிப்ஸு தான் இது, ரைட்? அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெயில் பண்ணுறதுக்கான சான்சஸும் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அது வேண்டாம், ரைட்? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை லூஸ் பண்ணாமல் இருக்கணும், ரைட்? மோர் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தும் அவங்க மார்க்கை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவா நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? இது CBSE அகாடமிக் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண சாம்பிள் பேப்பர்ஸ் தான், ரைட்? சாம்பிள் பேப்பர் 2024-25 சாம்பிள் பேப்பர்ஸ் தான். நீங்கள் கொஷின் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 36ல் பைனரி ஃபைலை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? இதுக்கு நான் சொல்கிற ஒரு சில லைன்ஸை மட்டும் எழுதுங்க. இந்த 5 மார்க் கொஷினுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை பற்றி எந்த ஒரு கான்செப்டும் தெரியலை அப்படின்னாலும் உங்களால் கண்டிப்பாக 5 மார்க்குக்கு 3 மார்க் எடுக்கலாம், 4 மார்க்குக்கு 2 மார்க்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணலாம், ரைட்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பைனரி ஃபைல்குரியதா, டெக்ஸ்ட் ஃபைல்குரியதா, CSV ஃபைல்குரியதா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, ரைட்? ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸில் ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ரைட்? அதே மாதிரி நம்ம கொஷினில் என்ன மோடை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோடு என்ன மோடு, ஃபைல் நேம் என்ன அப்படின்ற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? அதே மாதிரி நம்மளோட கொஷினில் ஒரு இன்புட் வாங்குற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த ப்ரோக்ராம் கேட்டிருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபைல் நேம் என்ன, மோட் என்ன, ரைட்? தெரிஞ்சுட்டு அது பைனரி ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இம்போர்ட் பிக்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க, ரைட்? இதுக்கே உங்களுக்கு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள், ரைட்? ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு F= ஃபைல் ஓப்பன் சொல்லி கொடுத்துருக்கு. கொஷினில் என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபைல் நேமை தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு python.dat அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் பைனரி ஃபைலில், ரைட்? மோடு கண்டிப்பாக நம்மளுக்கு ரீடா ரைட்டா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம மோடு இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்பண்டாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் ஒரே மோடு தான். ரீடுக்கு ரீட் மோடு. இப்போ ரீட் மோடாக இருந்துச்சு அப்படின்னா RBன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அதுவே ரைட் மோடாக இருந்துச்சுன்னா WBன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது பைனரி ஃபைல்ஸ். இந்த லைனை மட்டும் எழுதிட்டாலும் நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபைலில் ரைட் மோடில் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடு டம்ப்பு. ஸோ டம்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பேராமீட்டர்ஸ் டம்பில் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்க இன்புட்டு, ரைட்? அந்த இன்புட்டு ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அசியூம் பண்ணி வச்சுட்டு A,Fன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இது எந்த மாடியூலில் இருக்கும் அப்படின்னா பிக்கிள் மாடியூல். ஸோ pickle.dumpன்னு தான் நம்ம எழுதணும். ரீடு ரைட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பிக்கிள் மாடியூல்லேருந்து தான் நம்ம எடுப்போம். ஸோ pickle.dumpன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணணும். இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. Z=ன்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரைட்டு தான் பண்ண போகிறோம். ரைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஐட்ரேஷன் தேவை இருக்காது. ஸோ டைரெக்டாக print of Z
இசட்னு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், பிக்கிளுக்கு ஆஃப் மார்க் கிடச்சிரும், இதுக்கு ஒரு ஆஃப் மார்க் கிடச்சிரும், லோடுக்கு ஒரு ஆஃப் மார்க் கிடச்சிரும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு ஆஃப் மார்க் கிடச்சிரும். டோட்டலாக உங்களுக்கு 2 மார்க்ஸ். எனக்கு கான்செப்டை பற்றியே தெரியாது அப்படின்னா உங்களால் 2 மார்க்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்ப்போமா? சப்போஸ் என்னோட ப்ரோக்ராமில் ரீடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆர்பின்னு சொல்லி கொடுத்துருப்போம், ரைட்? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது லோடு. இங்கே ஜஸ்ட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட். இது ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்ற என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஃபைல் நேமை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணிவிட்டு, இது ரீடு அப்படின்றனால நீங்கள் கண்டிப்பாக ஃபார் லூப்பை எழுதிருங்க, ரைட்? இசட்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டென்டேஷனோட எழுதிட்டீங்க அப்படின்னா இங்கே ஐ வரும், ரைட்? ஏன்னா ஃபார் லூப்போட வேரியபிள்ஸ் நமக்கு ஸ்டோர் பண்ணும்போது இங்கே ஐயில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இது மட்டும் எழுதினாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், சாம்பிள் பேப்பர்ஸ்க்கு வந்தாச்சு. சாம்பிள் பேப்பர்ஸோட மார்க்கிங் ஸ்கீமு கொஷின் நம்பர் 36க்குரிய மார்க்கிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். எஸ், கொஷின் நம்பர் 36ஓட மார்க்கிங் ஸ்கீம் தான் இது, ரைட்? இம்போர்ட் பிக்கிள் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ஆஃப் மார்க், ரைட்? கொஷினில் இன்புட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்புட்டை எழுதணும், ரைட்? அது நம்ம எப்படி எழுதுவோம்? வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இன்டிஜராக இருந்தால் இன்ட் இன்புட்டுன்னு எழுதுவோம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இன்புட் ஆஃப்னு கொடுத்து வாங்குவோமா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆஃப் மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைலை கரெக்டான மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. டம்ப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆஃப் மார்க்கு, லோடு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க, ரைட்? இது வந்து 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்றனால எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ மேக்ஸிமம் உங்களால் இங்கே 2 மார்க்ஸ்க்கு ப்ரோக்ராமே எழுத தெரியாது, கான்செப்டே தெரியாது, எனக்கு ப்ராப்பராக ப்ரோக்ராம் எழுத வராது அப்படின்னாலும் உங்களால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், அகெயின் நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் எழுத தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு எல்லா மார்க்கும் வேணும் மேம், ஃபுல் மார்க்கும் எனக்கு வேணும், நான் சென்டம்க்கு எய்ம் பண்ணுறேன், இல்லை குட் மார்க்குக்கு நான் எய்ம் பண்ணுறேன், எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும் மேம் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா கான்செப்டையும் ரெஃபர் பண்ணுங்கள், ரைட்? பைனரி ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோஸை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.